व्रज जन रंजना यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधा जय जय प्रभुपाद जय जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजनाचार्य स्तोत्र श्रीमद वै शरणारविंद भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद की श्री श्री अद्वैताचार्य की श्री श्री अद्वैताचार्य महामहोत्सव की श्रील प्रभुपाद की जय। ओम
ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு ரொம்ப ஒரு பக்தர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் பிறந்த தினம். அத்வைத ஆச்சாரியார் அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த போட்டோ வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, பஞ்ச தத்துவங்கள் 5 பேர் என்ன நிற்பாங்க. இப்ப அதுல இந்த ஓரமா இருக்கிறார், அவரு அத்வைத ஆச்சாரியார். ஆக்சுவலா அந்த பஞ்ச தத்துவங்கள் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரங்கள் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவோம். என்ன மந்திரம் சொல்லுவோம்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. இந்த பஞ்ச தத்துவ மந்திரம் ஆக்சுவலா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லா சாஸ்திரங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை சொன்னாலும் கூட அதுக்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் வேணும். அப்ப இந்த பஞ்ச தத்துவங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த பஞ்ச தத்துவங்கள் யார் யாரு? சைத்தன்ய மகாபிரபு, 2வது நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார், கதாதர் பண்டிதர், ஸ்ரீவாஸ் பண்டிதர். இந்த 5 பேர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பகவானுடைய அசோசியேட்ஸ். சைத்தன்ய மகாபிரபு வரும்போதே ஹரே கிருஷ்ணா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரனுடைய ரூபத்துல அவர் இங்க அவதரிச்சார். சைத்தன்ய மகாபிரபு பத்தி அடுத்த மாசம் நமக்கு கௌர பூர்ணிமா வரும். அன்னைக்கு நம்ம விழாவாரியா பார்க்கலாம். பொதுவா பஞ்சதத்துவத்துல மெயினா முக்கியமா சொல்லப்படுறது சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கு அடுத்ததாக நித்யானந்த பிரபு, 3வது அத்வைதாச்சாரியார், 4வது கதாதர பண்டிதர், 5வது ஸ்ரீவாஸ் பண்டிதர். இந்த சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணா. சாட்சாத் கிருஷ்ணா எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் அல்ல. எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணா அவதாரி அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணா அவதாரம் அல்ல. இப்ப சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணாவே அவர் அவதாரமா எடுக்காம டைரக்டா சைத்தன்ய மகாபிரபுவாக பக்தருடைய ரூபத்துல அவதரித்தார் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. நவதீப் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா பக்கத்துல. அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே அத்வைதாச்சாரியார் அவர் பிறந்துட்டார். அத்வைதாச்சாரியார் பிறந்ததுக்கு பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறாரு. அவருக்கு இவருக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு, வயசு வித்தியாசம் நிறையவே இருக்கு. அப்போ அத்வைதாச்சாரியார் அப்படின்னா நம்ம இந்த பேருக்கு உண்டான ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அத்வைதம் அப்படின்னா 2 அல்ல 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. அத்வைத தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அது 2 அல்ல 1 அப்படின்னா அது வேற. இங்கு சொல்லப்படக்கூடிய அத்வைதம் அப்படிங்கிறது அத்வைதம் 2 அல்ல 1 அப்படிங்கிறது என்னன்னா பகவானுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான். பகவானுக்கும் அத்வைதாச்சாரியார் அவருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது. அப்போ பகவானே ஒரு பக்த ரூபத்தில் வர்றாரு. பகவான் விஷ்ணு இங்க அத்வைத ஆச்சாரியாரா வர்றாரு. அப்போ விஷ்ணுவும் சதாசிவம் சிவபெருமான் இவங்க 2 பேரும் சேர்ந்த அம்சம்தான் அத்வைத ஆச்சாரியார். அப்ப
அப்ப அந்த அத்வைதம் சொல்ற இதுல வந்து நம்ம இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் இருக்காரு, பகவான் விஷ்ணு இருக்காரு, ரெண்டும் சேர்ந்த அம்சம்தான் அத்வைத ஆச்சாரியார். அப்போ ஆச்சாரியார் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சாரியார் அப்படின்னாவே நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு கற்பித்து கொடுக்கக்கூடியவர்கள். இந்த கற்பித்து கொடுக்கணும்னு அவங்க தான் ஆச்சாரியார் ஆக முடியும். முறைப்படி சாஸ்திரங்களை தெரிஞ்சு அவங்க கற்றுக் கொடுக்குறவங்க. சாஸ்திரங்களை அது உள்ளபடி நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்க அத்வைத ஆச்சாரியார் வந்து ஒரு பக்தராக, அவர் வந்து பகவான் ஒரு பக்தருடைய ரூபத்தில் வர்றாரு. வரும்போதே கிருஷ்ணராக அவதரிக்கும் போது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அத்வைத ஆச்சாரியார் இருக்கும்போதும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் எதற்காக அவதரித்தார் அப்படின்னு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பூமி தாய் அவங்க வந்து அசுர ராஜாக்களுடைய ஒரு தொல்லை தாங்க முடியாம, அவங்களுடைய பாரம் தாங்க முடியாம அவங்க பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மதேவர் பூமி தாயை கூட்டிட்டு போய் விஷ்ணுகிட்டே கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்க்கடல்ல வந்து பள்ளி கொண்டிருக்கிற பகவான்கிட்ட அவங்க முறையிடுறாங்க. அங்க வந்து புருஷ சூக்தம் அதை இசைச்சு அது மூலியமா அவங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறாங்க. அப்போ பூமி தாய் என்ன சொல்றாங்க, இந்த அசுரங்களுடைய தொல்லை என்னால தாங்க முடியல, இதுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணி, என்னால் இதுக்கு மேல சகிச்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பூமி தாய்க்கு வந்து ஒரு தொல்லை, அதை பொறுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் வந்து முறையிடுறாங்க. அப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இதுக்கு எல்லாமே விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் வரும். அப்ப நான் வந்து அவதரிச்சு, அதாவது மனித உருவில் அவதரிச்சு இதுக்கு எல்லாமே நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணா வந்து அவதரிக்கிறார். எல்லாமே இங்க அதுக்கு பின்னாடி நடந்த கதைகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அத்வைதாச்சாரியார் வாழ்ந்த காலத்துல இருந்துதான். என்னன்னா, அவர் பார்க்கிறார் கண் முன்னாடி எல்லாருமே மக்கள் ஒரு புலனின்ப விஷயங்கள்லயே ஈடுபட்டு ஒரு பக்தி மார்க்கத்துல வராம அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்களே ஒரு காரணகர்த்தாவா ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே அவங்களுக்கு குழி தோண்டிக்கிற மாதிரி சாஸ்திர விதிகளையும் கூட எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புலனின்பத்துக்கு ஆகிற மாதிரியான ஒரு இதுல அவங்க அதை வழிமுறைகளை அந்த வழிமுறையில் போய் அதை உபயோகப்படுத்துறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய புலன்பு விஷயங்களுக்காக மட்டுமே சாஸ்திர விதிகளையும் கூட எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கர்மயோகம்னோ ஞான யோகம்னோ எது அஷ்டாங்கம் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு புலன்ப விஷயங்கள் தான் அங்க பெரும்பாலும் முதன்மையாக இருக்குது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியார் பார்க்கிறார், இந்த மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய இன்ப துன்பங்களுக்கு அவங்களே காரணமாக இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரங்கள்ல என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கோ அதன்படியே அவங்க செஞ்சாலும் கூட அதனுடைய புண்ணிய பாவங்கள் அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே அவங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பாவகாரியங்கள் செய்யக்கூடியவங்க, பாவகாரியங்கள்னு பாத்தீங்கன்னா சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சுட்டு அவங்களுடைய புலனின்பத்துக்காக மட்டுமே, அவங்களுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக மட்டுமே அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களுமே வந்து ஒரு துன்பங்களைத்தான் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை எடுத்துட்டு அது ஒரு அவங்களுக்கு அது பக்தி மாதிரி தோணுது. ஆக்சுவலா அது பக்தி அல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு புலனின்பத்திற்கான ஒரு வழிமுறைகள்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது நிறைய அவங்க வந்து இன்னல்களை சந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போகுது. ஏன்னா மொத்த மனித வாழ்க்கையுமே ஒரு உபயோகத்துக்கு ஆகிறது இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம். ஆனா அவங்களுக்கு அது தெரியல. அப்போ அத்வைதாச்சாரியார் இதை கண்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறார். எப்படின்னா, ஒரு ஆச்சாரியர்களுக்கு, இந்த பக்தர்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுடைய துக்கங்களை தங்களுக்கு ஏற்பட்ட துக்கம் மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுடைய துக்கத்தையும் தன்னுடைய துக்கமாக நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதான். அப்போ இதுக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்திக்கு வரும்போது பக்தர்களுடைய இருதயம் ரொம்ப மிருதுவா ஆயிருமா. அது வரைக்குமே முந்தி எல்லாமே வந்து ரொம்ப கடினமாக பாறை மாதிரி இருக்கக்கூடிய இருதயங்கள் எல்லாமே
பகவானுடைய நாமங்கள் சொல்லும் போதோ, பகவானுக்கான சேவைகள் செய்யும் போதோ, பக்திக்கான வழிமுறைகள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கும் போது என்ன ஆகுது? ரொம்ப மிருதுவான இருதயமா ஆயிடுது. மிருதுவான ஒரு இதயத்துல அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வராது. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே ஏற்பட்ட கஷ்டமாக அதை பாவிப்பாங்களாம். அதனால மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு அங்க அத்வைத ஆச்சாரியர்னால முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு முடிவு செய்யறாரு. அப்ப காரணங்கள் எல்லாம் ரெண்டு ஒண்ணுதான். அங்க பூமி தாய் மொத்த உலகத்துக்காக சேமத்துக்காக அவங்க போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அதே மாதிரிதான் இங்க அத்வைதாச்சாரியர் மக்களுக்காக, மக்கள்னா நாமளும் சேர்ந்துதான், நமக்காகவும் சேர்ந்துதான் அவர் பிரார்த்தனை பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அப்ப இந்த பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா பகவானுக்கு பகவானை எளிதாக நம்ம சுலபமா நம்ம நம்முடைய அன்புங்கிற இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு துளசி வழிபாடு, கங்கை நீர் வச்சு வழிபாடு செய்யும் போது, பூஜை செய்யும் போது அவர் எளிமையாக நம்முடைய இதுக்குள்ள வந்துடுறார், கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு பக்தனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் அனுபவ ரீதியா எல்லா பக்தர்களும் சொல்றாங்க. சாஸ்திரங்களுமே இப்படி சொல்லியிருக்கு. அப்போ கங்கை நீர் எடுத்து துளசி இலை வச்சு அங்க சாலக்கிராமங்களுக்கு அதைய அந்த நீரை வச்சு அபிஷேகம் பண்ணி அவர் பகவானை பிரார்த்திக்கிறார். இந்த மக்களுக்கு விமோசனமே இல்லையா? அப்போ இப்ப அந்த பக்தர்களுடைய கஷ்டங்களை பார்த்துட்டு தான் அவர் இந்த பிரார்த்தனை ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சால கிராமங்களுக்கு துளசி இலை வச்சு அங்க கங்கை நீரை வச்சு அபிஷேகம் பண்ணி அவரு பிரார்த்தனை பண்றாரு. அவருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தாம ரொம்ப உரத்த பிரார்த்தனையா இருந்ததாம். உரத்த குரல்ல அவர் பகவானை வேண்டாரு. அப்போ அவருடைய வேண்டுதலுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபுவே வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்ததே அதனால சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரா வந்தது காரணமே அத்வைதாச்சாரியார் தான். அது எதனால ஒரு பக்தரா வந்தாரு சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விதத்துல அத்வைதாச்சாரியார் அழைப்பின் பேரில் இந்த பக்தர்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்களாவே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண பகவான் மீது அன்பு எப்படி செலுத்துறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக வர்றாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இது ஒரு எளிமையான ஒரு வழிமுறையா நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய இன்னைக்கு இந்த சங்கீர்த்தன இயக்கம் அப்படிங்கிற தோன்றுந்தே அத்வைத ஆச்சாரியார் மூலியமா தான், அவருடைய பிரார்த்தனையின் பேரில் தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அவர் நமக்கு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை விநியோகம் பண்றதுக்காக வர்றாரு. அவர் இது மூலியமாவே சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது எப்படி ஒவ்வொரு நகர கிராமம் எல்லா பக்கமே இது நடக்கணும், இது நடக்கும்போது அப்படின்னா மொத்த லோகத்துக்கும் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சுபிட்சம் அப்படிங்கிறது வேற எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம பெரிய பெரிய யாகங்கள், பெரிய பெரிய வேள்விகள் இதெல்லாமே மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லியிருந்தாலும் கூட அது மூலியமா மக்களுக்கு பெரிய ஒரு பிரயோஜனம் கிடைச்சிடல. அப்ப எளிமையான ஒரு யாகமாக சங்கீர்த்தன யாகம் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொண்டு கொடுக்கிறார். அப்ப இந்த சங்கீர்த்தன யாகம், இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த வழிமுறை அத்வைத ஆச்சாரியார் தான் இதுக்கு காரணகர்த்தாவும் மூல காரணமா இருந்திருக்காரு. அப்ப இப்படியே வரும்போது ஒவ்வொரு தடவையுமே சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கும் போதோ அவருடைய வீட்டுல நிறைய கீர்த்தனங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குமா. ஸ்ரீவாஸ் பண்டிதர் வீட்டுல கீர்த்தனங்கள் சதா நடந்துட்டே இருக்குமா. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இந்த கீர்த்தனங்கள் மட்டுமே வெளி உலக பார்வைக்கு பார்க்கும்போது என்ன எப்ப பார்த்தாலும் இங்க பஜனை நடந்துட்டு இருக்கு, கிருஷ்ணா ராமான்னு ஏதோ பாடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிதான் அது தோணுமா. ஆனா அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இது மொத்த வாழ்க்கைக்குமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது. நம்முடைய எல்லா இதுல இருந்து நம்முடைய எல்லா சிக்கல்கள், வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாத்துல இருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கான ஒரே ஒரு எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா கிருஷ்ணருமே பகவத்கீதை மூலியமா நம்மளை எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. அர்ஜுனனுக்கு சொல்றது மூலியமா பகவத்கீதையை சொல்லி நம்ம எல்லாருமே அது மூலியமா நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனா அது யாருமே ஆகல. அப்ப அதனால என்னாச்சு, மீண்டும் மகாபிரபுவே மகாபிரபு ரூபத்தில் அவர்
கிருஷ்ணாவே வந்துட்டார். அப்போ அப்ப விட்டதை இப்ப பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான். நம்ம துவாபர யுகத்துல விட்ட விஷயங்களை இப்ப கலியுகத்துல நம்ம பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. அதுக்கான மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. கலியுகத்துல வந்து பக்தி பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரு புலனின்ப வாழ்க்கையை மையமாக வச்சேதான் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே இருக்குமா. வேற வந்து ஆக்சுவலா நமக்கு இந்த ஆன்மீக ஒரு நாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கலியுகத்தினுடைய தாக்கத்தினால இருக்காது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நடைமுறையிலையுமே அது தெரியுது. இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு வர்றது அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே வேற ஏதாச்சும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் சினிமாவுக்கு அந்த மாதிரி இதுன்னா 1000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அது போய் பார்த்துடலாம், முதல் நாளே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு பால் கொண்டு போய் மேல ஊத்துறாங்க, மாலை மரியாதைகள் எல்லாம் பண்றாங்க. ஆனா கோயிலுக்கு வந்து பகவானுக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அதுல அவங்களுக்கு நாட்டம் இல்லை. இன்னைக்கு இது எல்லாமே பாகவத்திலேயே சொல்லியிருக்காங்க. பாகவத்திலேயே கலியுகத்தில் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள் எல்லாமே அதுல சொல்லியிருக்கு. அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறதே இல்லை. இதில் பார்க்கும்போது என்னன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே ஒரு துன்பத்தை வருத்திக்கிறாங்க. துன்பத்தை வந்து வேற யாரும் கொடுக்கறது இல்லை. துன்பம் வர்றதுக்கான வாசலை இவங்களே திறந்து வைக்கிறாங்க. இது வந்து நம்ம வேற யாரோ நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டாங்க. நம் பொதுவா சொல்லுவோம், இன்னாருனால எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் என்னுடைய மனைவியினால எனக்கு பிரச்சனை வந்து கணவன் சொல்ல, கணவனால பிரச்சனை வந்து மனைவி சொல்ல. இப்படி பார்க்கும்போது எல்லாமே குடும்பத்திலே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எல்லாமே மற்றவங்கனால நமக்கு பிரச்சனை வந்தது அப்படிம்பாங்க. பொதுவா சில பேர் இன்னும் சொல்லுவாங்க, என்னன்னா என்னுடைய மூதாதையர்கள் பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ தெரியல, எங்களை பிடிச்சிட்டு இது வாட்டிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. ஆனா அவங்கவுங்களுடைய ஒரு இன்ப துன்பங்களுக்கு காரணம் அவங்கவுங்களே தான். அப்போ என்ன செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்ப பலன் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை தீர்த்துக்கிறதுக்கு பகவான் எளிமையான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கார். அப்ப அதையே அத்வைத ஆச்சாரியார் வந்து ஆக்சுவலா இந்த இதைய ஒரு ஆச்சாரியாராக இருந்து அவர் வழிநடத்தி கொண்டுட்டு போனது மட்டும் இல்லாம அங்க அனுபவ ரீதியா சிலதில் தான் வாழ்க்கையில சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவை அவருடைய வீட்டுல பெரியவங்களுக்கான திதி கொடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப அந்த பெரியவங்களுக்கான திதி கொடுக்கும்போது அந்த பிரசாதம் படைக்கப்பட்டது பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்க அத்வைதாச்சாரியார் என்ன பண்றாரு, ஹரிதாஸ் தாக்கூரை வந்து அவர் கூப்பிடுறார், விருந்து கூப்பிடுறார். ஹரிதாஸ் தாக்கூர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பிறப்பால ஒரு இஸ்லாமியர். ஆனா அவர் பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து தினசரி 3 லட்சம் நாமம் சொல்லுவாராம். நமக்கு வந்து சும்மா ஒரு 16 மாலை சொல்றப்போ ஒரு 4 மாலை சொல்றப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் வந்து அதுக்காக வேண்டிய அவரை நாமாச்சாரியார்னு சொல்லுவாங்களாம். 3 லட்சம் தடவை தினசரி பகவான் நாமம் சொல்லுவாங்களாம். அப்ப அது மூலியமா அவருக்கு நாமாச்சாரியார். அவர் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு அந்த மாதிரியான பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூரை முதல் தடவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தன்னுடைய வீட்டில் நடக்கிற அந்த திதிக்கு முதல் பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேதம் படிச்ச பண்டிதர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களை எல்லாம் கூப்பிடாம ஒரு இஸ்லாமியரை நீ கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்குறிய முதல் பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி இவர் மேல அவங்களுக்கு கோபம். ஏன்னா அங்க அந்த நவதீப் அப்படிங்கிறது வந்து உலக மொத்தத்துக்குமே ஒரு தலைமையகம் மாதிரி இருந்தது. சாஸ்திரங்களுடைய அங்க வேத பண்டிதர்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய இடமா அந்த நவதீபம் இருந்தது. அப்ப அதனால எந்த ஒரு இதுனாலும் கூட தர்க்கம் அப்படின்னு நாம் சொல்ற மாதிரி எது பேசும்போது தர்க்கம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த தர்க்க சாஸ்திரம்னே இருக்கு. அப்ப பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாமே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை மறுத்து இன்னொரு விதமா சொல்றது, இப்படியே வந்து பண்டிதர்களுக்குள்ள தர்க்கங்கள் நிறைய வந்துட்டே இருக்குமா. இப்ப சைத்தன்ய மகாபிரபு இது எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு முக்கியமான நபர் மிக பிரபலமான நபர் வந்தாலும் கூட சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து அவங்க விவாதம் பண்ணவே முடியாதாம். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் அப்படிங்கிறதுனால அவங்கள தர்க்க ரீதியா சாஸ்திரங்களை கொண்டு அவங்களை எல்லாருமே கரெக்டான ஒரு பதிலை கொடுத்து அவங்கள சரி பண்ணிடுவார். இது வந்து அதனாலேயே நவதீபம் வந்து ரொம்ப மிக பிரபலமா இருந்தது.
அந்த வேதங்கள் படிச்சவங்க பண்டிதர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்யறாங்க, அத்வைத ஆச்சாரியாரை அவங்க குறை சொல்றாங்க. இவர் வந்து ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு வந்து நம்மளையெல்லாம் வந்து கேவலப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்து இது இன்னாருக்குதான் சொந்தம் அப்படிங்கிறமான ஒரு வழிமுறையே எங்கேயும் சொல்லல. பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொந்தம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவான் வந்து இதைய பகவத்கீதை கொடுத்ததோ மற்ற சாஸ்திரங்களையோ இதெல்லாம் கொடுத்தது எல்லாமே வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த இதுல வந்து இன்னாரு தான் படிக்கணும் இன்னாரு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லாத காரணம் என்னன்னா, ஆத்ம ரீதியா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஆத்ம ரீதியா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அதாவது உடல் ரீதியா ஒரு மனிதன் ஒரு மிருகம், ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு நாய் இருக்கு, ஒரு பூனை இருக்கு, இந்த மாதிரி உடல் ரீதியான வித்தியாசங்கள் இருக்கே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லாமே ஒண்ணுதான். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் இந்த உடலை விட்டாச்சு அப்படின்னா, அந்த கர்ம வினைகள் முடிஞ்சாச்சு அப்படின்னா அதனுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல இனி ஒரு உடலை எடுக்கிறதுக்காக போகுது. அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி மாதிரி சாதாரண ஓரறிவு ஈரறிவு உள்ள ஆத்மாக்கள் எல்லாமே ஒவ்வொரு வடிவத்தை எடுத்து சொல்லாங்க இல்லைங்களா. மரமா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஒரு மீனாவோ பறவையாவோ வேற விலங்காவோ மிருகமாவோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றா படிப்படியா பரிணாம வளர்ச்சி மூலியமா வர்றாங்களா. பரிணாமம் படிங்கன்னா படிப்படியாக ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அது அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு விலங்குகளுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ இது இல்லை. அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால அவங்கள தண்டிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்கான எந்த விதமான வழிகாட்டுதலும் சாஸ்திரங்கள்ல சொல்லல. எல்லாமே அவங்க தப்பே, அவங்க அதாவது நாம ஒண்ணு செஞ்சாதான் அது தப்பே ஒழிய விலங்குகள் அதே காரியத்தை செய்யறது தப்பு இல்லது, அது தப்புன்னு சொல்லப்படல. நாம வந்து மனிதர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாவ காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு விலங்கு புலி வந்து தினசரி வேணுங்கிற மிருகத்தை அடிச்சு சாப்பிடுறது காட்டுல, அதுக்கு எந்த விதமான ஒரு பாவ கர்மாவும் இல்லை. ஏன்னா அது தெரியாம செய்யுது, அதுக்கு அறிவு அந்த அளவுக்கு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் ஆறறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆறறிவு படைத்த மனிதன் தான் அதனால எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ப அதனால அந்த மிருகங்கள்ல இருந்து பறவைகள்ல இருந்து இதெல்லாம் மாறி இந்த மனித உடலுக்கு வரும்போதுதான் நாம வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த ஆத்ம ரீதியா வேற சரி, உடல் ரீதியா வேற, ஆத்ம ரீதியா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு, அப்படிங்கிற ஒரு பக்குவம், அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியினுடைய விஷயங்களை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆத்ம ரீதியா எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எந்த வித்தியாசம் இல்லை. அது மேலும் அந்த பக்திக்கு வரும்போதுதான் அத்வைதாச்சாரியாருக்கு வந்து இந்த இரக்கம் வந்ததுக்கு காரணம் அதுதான். அந்த இரக்கம் அப்படிங்கிறதே பக்தனுக்கு உண்டான குணம். அப்ப வந்து எல்லா ஆத்மாக்களும் கஷ்டப்படுது அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவர் வருத்தப்படுறாரு. அப்ப அந்த பக்திக்கு வரும்போது எல்லாருக்குமே அந்த குணம் வரும், இரக்க குணம் வரும். ஏன், அந்த கடினமாக இருக்கக்கூடிய பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருதயம் அங்க வந்து மிருதுவாக சாப்பிட்டா ஆயிருது. பக்திக்கு வரல, பகவானுடைய நாம சொல்லல அப்படிங்கும் போது என்ன ஆகுது, ஹார்ட் வந்து ரொம்ப கடினமா பாறை மாதிரி ஆயிருமா. அதனாலதான் சொல்லுவோம், நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, நீ என்ன கல் மனசுக்காரன், கல் நெஞ்சுக்காரன் அப்படிம்போம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப அது எல்லாமே எதனால, அந்த அங்க இறக்கத்துக்கு வேலையே இல்லை. கல் நெஞ்சம் அப்படிங்கிற இடத்துல பக்திக்குள்ள வரும்போது மட்டும்தான் அங்க மனசு வந்து அங்க மிருதுவாக ஒரு இருதயத்துக்குள்ள இருக்கு. இருதயம் வந்து மிருதுவா இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த இரக்க குணம் வரும். இல்லாட்டி இரக்க குணமே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது கொண்டுக்கிறது இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கிற காரியங்களுக்கு எல்லாமே காரணம் என்ன, அவங்க யாருமே பக்திக்கு வரல. பக்தியிலிருந்து விலகி இருக்கிறதுனால்தான் எல்லாமே ஒரு சஃபரிங்லயே போயிட்டு இருக்கு. யாருமே வந்து அங்க சுபிட்சமா இல்லை. ஆனா வெளியில பார்வைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சுபிட்சமா இருக்கிற மாதிரி தெரியுது, சுபிட்சமாவே இல்லை. அப்ப எத்தனையோ வழிமுறைகள் வந்து நமக்கு சொல்லி இருந்தாலும் கிருஷ்ணா சொல்றது வந்து என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தேஜ, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணடை, சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ. அப்ப எங்கிட்ட சரணடை. ஏன்னா அர்ஜுனனுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி இருக்காரு.
அந்த வழிமுறைகள் எல்லாம் இப்ப வேண்டான்னு கடைசி முத்தாய்ப்பா சொல்றாரு. முடிவா நான் சொன்னது அதையெல்லாம் விட்டுரு, கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் அதையெல்லாம் விட்டுட்டு பக்தி யோகத்தை எடுத்துக்கோ, என்னை சரணடை. என்னை சரணடைவதன் மூலியமாகத்தான் நீ இந்த இதுல இருந்து விடுவிச்சுக்க முடியும், விடுதலை அடைய முடியும். அப்போ அதுக்கு முக்கியமா சொல்லப்படுறது அந்த பக்திக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது. அந்த பக்திக்கான பயிற்சிகளை அத்வைத ஆச்சாரியார் அவர் இருக்கும் போதே அவருடைய வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாராம். இப்ப நாம் இங்க பக்தி விருட்சா அப்படிங்கிற பேர்ல சில வீடுகள்ல போய் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது உண்டு. அதே மாதிரியான ஒரு வழிமுறை அத்வைத ஆச்சாரியார் காலத்துல அவர் ஏற்படுத்தினார். ஏன்னா மக்களுக்கு அப்பவும் அதே மாதிரிதான். அதாவது பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு, பாகவதம் எழுந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நூனம் பிரமத்தன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி, மக்கள் தன்னுடைய புலன்பு வாழ்க்கைக்காக பித்து பிடிச்சு அலையிறாங்க, பைத்தியகாரங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக? அவங்களுடைய சுய புலனின்பத்திற்காக. அப்ப புலனின்பம் அப்படிங்கிறது ஆக்சுவலா நமக்காக, நம்முடைய திருப்திக்காக மட்டுமே செய்யக்கூடியது அப்படிங்கிறதா புலனின்பம். அப்ப அதுக்காக மட்டுமே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்போது தான் என்ன ஆகுது, மிருகத்துக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. மிருகங்கள் என்ன பண்ணுது? அதேதான் பண்ணுது. தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய வயிற்று நெப்பிக்கணும், தனக்கான ஒரு குடும்ப வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க மிருகங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு பரந்த சிந்தனையோ பரந்த மனசோ எதுவுமே இல்லை. ஆனா மனிதர்களுக்குள்ளும் அதே மாதிரி சிந்தனை இருக்கு. அப்படின்னா உருவத்துல மட்டும்தான் அவங்க மனிதர்களா இருக்கிறாங்க, வெளி உலக பார்வைக்கு மனிதர்களா தெரியுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு அப்படிங்கிறது அந்த மிருகங்களுக்கு உண்டான மனசாத்தான் இருக்குது. அப்ப அது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த பகவானுடைய நாமங்களை நம்ம கலியுகத்துக்கான நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த நாமங்களை சொல்ல 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 என்ன ஆகுது, நம்ம எல்லாருமே நமக்குமே அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்படி சில பேர் கேட்கலாம், ஐயோ நான் ரொம்ப சாப்பிட்டா ஆயிட்டுன்னா எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாரும் கொடுத்துடணும், நான் ஒண்ணுமில்லாம போயிடணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலா பக்தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான் அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது அந்த பக்தனுக்கே தெரியும். பக்தன் அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா பக்தனை ஏமாத்தாம அங்க அவரு ஒரு பாதுகாப்பா வழிகாட்டியே அங்க இருக்கிறார். அப்போ நம்ம போற இடம் எல்லா இடத்துலயுமே நமக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு வழித்துணை, அதை நாம உபயோகிச்சுக்கிறது இல்லை. அந்த உபயோகம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நாம அவரை ஃப்ரெண்டா பண்ணிட்டோம் அப்படின்னா தான் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அவரை ஃப்ரெண்டை நம்ம பண்றதுக்கான ஒரு முனைப்பு ஏதாச்சும் நம்ம எடுக்கிறோமா இல்லைன்னா இல்லை. நம்ம எப்பவுமே நமக்கு ஐயோ நான் அடுத்த மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவை இருக்கணும், அதுக்கு நான் இப்பவே சம்பாதிக்கணும், இனி எனக்கு 15 நாள் தான் இருக்கு, இந்த 15 நாள்ல இவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும், எல்லாமே சம்பாத்தியம் 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 இதுலயே போயிட்டு இருக்கே வழிய இது எல்லாமே நமக்கு சரி நம்ம எப்பவுமே நமக்கு உபயோகப்படுமா, நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாமே நமக்கு உபயோகப்படுமா எப்பவுமே அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லாமே ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். இந்த உடலும் நீர்க்குமிழி மாதிரி தான். நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் ஆஸ்தி அதுவுமே ஆஸ்தி அப்படின்னா ஆக்சுவலா இந்த பௌதிக பொருட்கள் ஆஸ்தின்னு சொல்லவே கூடாது. ஆஸ்தி அப்படிங்கிறது பக்தி மட்டும்தான் ஆஸ்தி. ஏன்னா ஆஸ்தினா எப்போ நம்ம கூடவே இருக்கணும், அதுதான் ஆஸ்தி. நம்ம வெளியே சொல்லிக்கூடிய அந்த வீடு வாசல் மனை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஆஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம கையில இருந்து எப்ப வேணாலும் போயிடலாம், இல்ல அதை விட்டுட்டு நாம எப்ப வேணாலும் போயிடலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். நாம அதை விட்டு போயிடலாம், இல்ல அது நம்மளை விட்டு போயிடும். உலகத்துல நிறைய பாக்குறமே. ஆனா அந்த இதெல்லாம் கண் முன்னாடி தெரிஞ்சிட்டும் கூட நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு, அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்கு வர்றதில்லை. சொல்லுவாங்க இல்லைங்க, சுடுகாட்டு வைராக்கியம், மயான வைராக்கியம் அப்படின்னு. இந்த மயான வைராக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருடைய அந்த அந்திம காரியங்களுக்காக போறதுக்காக நம்ம போய் கலந்துக்கிறோம். அங்க பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, எல்லாமே வாழ்க்கைங்கிறது இப்படித்தான், ஒரு நாளைக்கு ஒண்ணுமில்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறதோட சரி, அங்க வீட்டுக்கு குளிச்சாச்சு அப்படின்னாவே நம்முடைய ஆட்டம் மீண்டும் அது ஆரம்பம் ஆயிக்கும். அப்ப அந்த அதுல அங்கதான் நமக்கு ஒரு நிலை தடுமாற்றம் வந்துருது. கேட்ட விஷயங்களையோ படிச்ச விஷயங்களையோ நம்முடைய வாழ்க்கையில அதை ஒரு
முன்னெடுப்பாக கொண்டு போவதற்கு நமக்கு அந்த தைரியம் வர்றது இல்லையா என்னன்னு தெரியுது இல்லை. ஆனா மக்கள் அது அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த சாஸ்திர விதிமுறைகளுக்கும் பெரிய ஒரு இடைவெளியே வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பக்தனுக்கு சாஸ்திரங்களுக்கு இடைவெளியே இருக்காது. இடைவெளி நாளாக நாளாக கம்மியாயிட்டே வரும். அப்போ அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை வேற, லௌகீக வாழ்க்கை வேற அப்படிங்கிறதா இருக்காது. பக்திக்கு உள்ள வரும்போது அங்க 2 விதமான வாழ்க்கை இருக்கும். ஒண்ணு ஆன்மீக வாழ்க்கை, ஒண்ணு லௌகீக வாழ்க்கை. ஆனா பக்தியில முன்னேற முன்னேற என்ன ஆகும்னா ஆன்மீக வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை 2 சேர்ந்து ஒரே மாதிரியான வாழ்க்கையா இருக்கும். அங்க 2 வாழ்க்கை இல்லைங்க. ரயில் தண்டவாளம் பாத்தீங்கன்னா 2 தண்டவாளமா தெரியுது. ஆனா தூரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரிதான். அப்போ நமக்கு லௌகீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை 2க்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலையே படிப்படியா மேல வர்றதுக்கான வாய்ப்பு. இல்லாட்டி என்ன ஆகும், அது நமக்கு இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லயாவது நம்ம ஒரு அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நம்ம எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையுமே அதைய பின்பற்றுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலைகளே எல்லாம் மாறும். இல்லாட்டி என்ன ஆகும், எத்தனை கோயிலுக்கு போனா என்ன ஆகுது, கோயிலுக்கு போய் தான் என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை பின்பற்றல அப்படின்னா கோயில்களுக்கு போனதுனால மட்டுமே நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இருந்தா எல்லாம் கோயிலுக்கு போகாத நபர்களே இல்லை. ஏதோ நாத்திகர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாரும் கோயில்கள் போயிட்டு தான் இருக்காங்க. கோயிலுக்கு போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறதானே முக்கியம். அப்பங்க அத்வைதாச்சாரியார் அங்க ஏற்படுத்தி கொடுத்த இந்த வழிமுறையை நம்ம எளிமையாக நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றதன் மூலியமா நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மேன்மையுடையதான் நம்ம ஆக்கிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஒரு பஞ்சதத்துவம் அப்படிங்கிறவங்க இவங்களை நாம சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே அங்க ஒரு சூத்திரதாரின்னு ஒருத்தர் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துமே எளிமையாக்கி கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த பக்திக்கு நமக்கு ரொம்ப ஒரு எளிமையா நமக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கிறது பஞ்சதத்துவங்கள் தான். அவங்கள நாம கெட்டிய பிடிச்சிட்டா போதும். ரொம்ப அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு பஞ்சதத்துவோடைய படம் இருந்தா போதும், நம்ம பக்திக்கு வேற எதுவுமே நம்ம நிறைய விக்கிரகங்கள் நிறைய படங்கள் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிக்கும். அதுக்கு எல்லாம் ஒவ்வொன்னா அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு அதுக்கு டைம் இல்லைம்பாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு பிரபுபாதர். என்ன சொல்றாரு, சிம்பிளா ஒரு பஞ்சதத்துவ படம் ஒண்ணு இருந்தா போதும். ஒரு பக்தியில அங்க எல்லாமே அடக்கம், அங்க எல்லாருமே இருக்காங்க. இதுல வேற ஒண்ணுமே அதிகமா ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நீடிச்சுட்டே இருக்கும். அங்க குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுது. ஏன்னா நம்ம பொதுவா கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரக்கணக்கான கடவுள்களை நாமளே உருவாக்கி வச்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கடவுளை உருவாக்க முடியாது யாருமே. கடவுள் அப்படிங்கிறது தானாகவே இருக்கக்கூடியவர் தான் கடவுள். கடவுளை யாரும் உருவாக்க முடியாது. அப்போ சாஸ்திரங்கள் எல்லாமே தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மற்றவங்கள யாரு அப்படின்னா மற்றவங்கள நாம கடவுளா நினைச்சுக்கிட்டோம். அவங்க யாரும் சொல்லல. அவங்க எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா, இந்த புஸ்தகத்தில் இந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க, இல்ல அந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க, எதுலயும் சொல்லல. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மூலமா இங்க எல்லா ஆச்சாரியர்கள் சொல்லி காமிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வழிமுறையை. இங்க அத்வைதாச்சாரியாரு மெயினா சொல்றாரு, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற அந்த இதைய பாகவத கருத்துக்களை அவர் அப்படியே பகவானை தவிர வேற எது நமக்கு ஒரு பிரயோஜனத்துக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லியிருக்குது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார். அப்ப இவ்வளவு விளக்கங்கள், இவ்வளவு சாட்சிகள், அத்தாட்சிகள் எல்லாம் இருந்துட்டும் கூட நமக்கு ஏதோ ஒரு கற்பனையில ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம அதைய ஒரு ஆன்மீக குழப்பத்தை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கிறோம். நம்ம குழப்பமா இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையோ தெளிவான பதிலையோ சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கே குழப்பமா இருக்கிற சந்தேகத்தில் இருக்கிறோம். எப்படி நாம ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியல. அப்ப அதனால என்ன பண்ணணும், நாம சாஸ்திரங்களை படிக்கணும். சாஸ்திரங்கள் படிக்கிறது மட்டுமல்ல, பகவானுடைய நாமத்தை சொல்லத்தான் இங்க இருதயம் தூய்மையாகத்தான் என்னாகும், நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஆன்மீக பார்வை கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்,
ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்கு ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் போட்டு அப்படின்னா பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். சிவப்பு கலர் பேப்பர் போட்டு அப்படின்னா சிவப்பா எல்லாம் பாக்குறதெல்லாம் சிவப்பா தான் தெரியும். அந்த மாதிரி நமக்கு ஒரு மறைவா இருக்கிறது நமக்குள்ள இந்த இருதயத்துக்குள்ள ஆத்மாவுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் சரியான ஒரு ஆன்மீக புரிதலை நமக்கு கொடுக்காம இருக்கு. அதனால நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் எந்த அளவுக்கு அதிகமா நம்ம சொல்றோமோ, குறைந்தபட்சம் எதாடும் நம்ம சொல்லிட்டு வரலாம். ஒரு ஸ்டார்ட் பண்ணி 2026 நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு ஆண்டாக நமக்கு அமையணும். அதுக்கான எல்லாருமே ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த ஒரு நாள்ல நம்ம எல்லாருமே இங்க பஞ்சதத்துவார்களை அவங்கள நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்முடைய பக்திக்காக. வேற யாருக்காச்சும் இதுல ஏதாவது சந்தேகம் கேள்விகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல, ஓகே. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு